கள்ள காதலனுக்காக தன்னுடைய கணவன் மற்றும் 2 குழந்தைங்களையுமே கொல்றதுக்கு ஒரு பொண்ணு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுல கணவன் தப்பிச்சிட்டாரு. 2 குழந்தைங்களும் இறந்தாங்க. 2018ல தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் நடந்துச்சு. கண்டிப்பா மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் விஜய். இவர் தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றிட்டு வந்தார். அவருடைய மனைவி அபிராமி தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்னிகா என்ற பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. டிக்டாக்கில் வீடியோ பதிவிட்டு பிரபலமான அபிராமிக்கு அந்த பகுதியில் பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் போக போக அப்படியே உங்களுக்குள்ள கள்ள காதலா மாறிட்டு இருக்கு. இவங்களுடைய கள்ள காதல் விவகாரம் கணவன் விஜய்க்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. விஜய் இருந்தாலும் மனைவியை கண்டிச்சிருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. இதனால ஆத்திரமடைந்த அபிராமி மீனாட்சி சுந்தரத்தோட, அதாவது அந்த பிரியாணி கடைக்காரர் கூட சேர்ந்து வாழ முடிவெடுத்து இதுக்கு தடையா இருக்கக்கூடிய தன்னுடைய கணவன் மற்றும் 2 குழந்தைகளையும் கொலை செய்ய பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 2 குழந்தைகள் மற்றும் கணவனுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. இதுல அதிர்ஷ்டவசமா கணவன் விஜய் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் பாருங்க, 2 குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியையே ஏற்படுத்தியிருந்தது. பாருங்களேன், எவ்வளோ ஒரு தாய்க்கு எப்படி ஒரு கொடுமையான புத்தி வந்ததுன்னே தெரியல. இந்த சம்பவம் தொடர்பா கணவர் விஜய் காவல் நிலையத்தில் அந்த நேரத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அபிராமியை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்தோட தப்பி செல்ல முயன்ற அபிராமியை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புழல் சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு. ஸோ இந்நிலையில பாருங்களேன், இந்த வழக்கோட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ கள்ள காதலுக்காக பெற்ற குழந்தைகளை கொன்ற தாய் அபிராமி கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. கொலைக்கு உடந்தையாய் இருந்த அபிராமியின் கள்ள காதலன் சுந்தரமும் குற்றவாளி அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ உடனே அவங்களுடைய தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இளம்பெண் அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மீனாட்சி சுந்தரத்துக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி அபிராமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய் தந்தை வயசானவங்க, நான் ஏற்கனவே 7 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அதனால குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்ட்டு நீதிபதி கிட்ட கண்ணீரோட இவங்க வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. எப்படிங்க இவங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி கண்ணீர் வந்ததுன்னு தெரியலையே.